என் கணவர், என் முதுகில் குத்திய கத்தியை விட குளிரான குரலில், இன்று மாலை நீ ஒரு அரசனின் முன் நிற்கப் போகிறாய் என்று சொன்னபோது, நான் இனி ஒரு மனைவியாக இல்லை, ஒரு பொருளாக மாறிவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். ஆனால் அந்த அரசன் யாரெனத் தெரிந்தபோதுதான், என் உலகமே தீப்பிடித்து எரிந்தது. மாலை நேரத்தில் நான் என் வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கணவர் கார்த்திக் எதிர்பாராத விதமாக என் பின்னால் வந்து, என்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, என் காதோரமாக மெல்லிய குரலில், பிரியா, இன்று மாலை நாம் வெளியே செல்கிறோம். ஊர் சுற்றிவிட்டு ஒரு அழகான ஹோட்டலில் தங்குவோம். நன்றாகத் தயாராகு என்றார். அவரது தொடுகையும் அன்பான வார்த்தைகளும் என்னை ஒரு கணம் மேய்ச்சலிருக்க வைத்தன. ஏனெனில் எங்கள் திருமணம் ஆன பிறகு அவர் என்னை ஒரு பொருளாகவே நடத்தி வந்தார். எப்போதும் புறக்கணிப்பும் வெறுப்பும்தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்று அவரது பேச்சில் ஒரு புது உற்சாகம் இருந்தது. நான் வேலையை விரைவாக முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்று என் எதிரொலியிடம் சிரித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் மொபைலில் கார்த்திக்கிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. மிகவும் அழகாக அலங்கரித்துக்கொள். படுக்கையறையில் ஒரு புதிய புடவை இருக்கிறது. அணிந்து கொள். நான் படுக்கையறைக்குச் சென்றேன். அங்கு ஒரு பொட்டலம் இருந்தது. அதைத் திறந்தபோது பச்சை நிறத்தில் வெள்ளி வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு பட்டுப் புடவை கண்ணைக் கவர்ந்தது. அந்த புடவையை பார்த்ததும் என் இதயம் பூரித்தது. 3 வருடங்களில் என் கணவர் எனக்கு தந்த முதல் பரிசு இதுதான். நான் மெதுவாக அதை அணிந்து கொண்டேன். அதற்கேற்ற நகைகளை அணிந்து, கண்களுக்கு மை தீட்டி, என் நீண்ட கூந்தலை மல்லிகைப் பூவால் அலங்கரித்தேன். நான் கண்ணாடியில் என் பிம்பத்தைப் பார்த்து கேட்டுக்கொண்டேன், இன்னும் ஏதாவது வேண்டுமா? அப்போது கார்த்திக் பின்னால் வந்து, பிரியா, நீ இப்போது மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, கிளம்பு என்றார். நான் பெருமிதத்துடனும் ஒரு புதிய நம்பிக்கையுடனும் அவரைப் பின்தொடர்ந்தேன். நாங்கள் பல இடங்களுக்குச் சென்றோம். இரவு மெல்ல அடர்ந்தது. கடைசியில் அவர் ஒரு ஆடம்பர ஹோட்டலின் அறைக்கு என்னை அழைத்துச் சென்றார். ஆனால் அறைக்குள் நுழைந்ததும் என் கால்கள் செயலிழந்தன. அந்த அறைக்குள் படுக்கையில் என் முன்னாள் காதலன் விக்ரம் அமர்ந்திருந்தான். நான் திகைத்து நிற்க, கார்த்திக் முகத்தில் ஒரு கேவலமான புன்னகையுடன், பிரியா, என் பதவி உயர்வுக்கு இவர்தான் காரணம். நீ இன்று இவரோடு பேசு. நான் வெளியே செல்கிறேன் என்று கூறிவிட்டு கதவை வெளியே பூட்டிச் சென்று விட்டார். என் உடல் உதறியது. நான் பலமுறை கதவைத் தட்டினேன், ஆனால் பதிலின்றி இருந்தது. விக்ரம் மெதுவாக எழுந்து வந்து கதவைத் தட்டி, என்ன பயன்? உன் கணவர் உன்னை 30 கோடி ரூபாய்க்கு எனக்கு விற்றுவிட்டார். தன் அடுத்த பதவி உயர்வுக்காக என்றான். அந்த வார்த்தைகள் என் மீது ஈயமாக விழுந்தன. என்னால் மூச்சே விட முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் என்று நான் தடுமாறிக் கேட்க, விக்ரம் என் முகத்தை அண்ணாந்து பார்த்தான். ஆமாம், நீ நம்பியவனும் மனம் செய்தவனும் உன்னை ஏமாற்றிவிட்டான். இந்த பாத்திரத்தைப் பார்த்தாயா? இதைத்தான் உன் காதலன் உனக்குச் செய்தான் என்று கூறி அவன் படுக்கையில் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்துக் காட்டினான். என் கண்களில் கண்ணீர் சுரந்தது. நான் கல்லூரியில் படிக்கும்போது விக்ரம் ஒரு அப்பாவி இளைஞனாக என்னிடம் வந்து காதலித்தான். அவரது நண்பர்களுடன் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தும் வரை அவன் உண்மை முகம் தெரியவில்லை. ஒருநாள் அவன் என்னை பலவந்தப்படுத்த முயற்சித்தான். நான் உயிருக்குப் பயந்து தப்பித்து ஓடி பிறகுதான் கார்த்திக்கை திருமணம் செய்தேன். அதுவும் என் சித்தி வற்புறுத்தலின் பேரில். ஆனால் திருமணத்துக்குப் பின் கார்த்திக்கின் முகமும் எனக்குத் தெரிந்தது. அவர் என்னை புறக்கணித்து பல பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து என் கண் முன்னே தவறான செயல்களில் ஈடுபட்டார். நான் கண்ணீரை விழுங்கிக் கொண்டு பொறுத்துக் கொண்டேன். ஆனால் இன்று என்னை ஒரு பொருளாக விற்ற இந்த நாளை என் மனம் ஒருபோதும் மறக்காது. விக்ரம் என்னை பார்த்து, நீ இன்று என்னிடம் வராவிட்டாலும் உன் வாழ்க்கை ஏற்கனவே அழிந்து போச்சு. உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னிடம் இருக்க ஒப்புக்கொண்டால், இல்லை என்றால் உன்னை கற்பழிக்கப்பட்டவளாகவே இந்த உலகம் பார்க்கும் என்று கூறி
அருவருப்பான புன்னகையுடன் என்னை விட்டு வெளியேறினான். ஆனால் அவன் செல்வதற்கு முன், நாளை காலை வரை நீ இங்கேயே இருப்பாய் என்று மிரட்டினான். நான் முழு இரவும் விழித்திருந்தேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடியது. நான் இறந்தாலும் என் மானத்தை இழக்க மாட்டேன். காலையில் விக்ரம் கதவைத் திறந்து என்னை என் மாமியார் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான். வீட்டுக்குள் நுழைந்ததும் என் மாமியார் கோபத்தில் உடைந்து போனார். கற்பழிக்கப்பட்ட வேளே, மற்றொருவனுடன் இரவைக் கழித்துவிட்டு இங்கே வந்தாயா என்று கத்தி என்னைத் துரத்தினார். கார்த்திக் என் மீது பொய்யான பழியைப் போட்டு தன் குற்றத்தை மறைத்திருந்தார். நான் என் பிறந்த வீட்டுக்கு போன் செய்தேன். அங்கே என் சித்தி கடுமையான குரலில், நீ வந்தால் உன்னைக் கொன்று விடுவோம். வெட்கக்கேடு என்று பதில் சொன்னார். இருட்டில் தெருவில் நான் அலைந்தேன். எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. வழியில் ஒரு முதியவர், அம்மா, நீ யார் என்று கேட்டார். நான் அவரிடம் என் கதையைச் சொல்லத் தொடங்கினேன். ஆனால் என்னால் பேச முடியவில்லை. அப்போது ஒரு இளைஞன் எதிரில் வந்து, என்னை பின்தொடர்ந்து வா, உன்னை பத்திரமான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான். நான் மறுத்தேன். ஆனால் அவன் என் கழுத்தில் ஊசி ஒன்றைச் செலுத்த, உடனே எனக்கு மயக்கம் வந்தது. நான் கண் விழித்தபோது எனக்கு முன்னால் ஒரு அமைதியான முதியவர் நின்றார். அவர் பெயர் பார்வதி ஐயா. அவர் என்னை தன் மார்புடன் அணைத்துக் கொண்டு, பயமே படாதே, நான் உன் தாயாக இருப்பேன் என்றார். அந்த ஒரு வார்த்தை என் உடலை நடுக்கத்தில் ஆழ்த்தியது. நான் பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு தாயின் அரவணைப்பை உணர்ந்தேன். பார்வதி ஐயா என்னிடம், இவன் என் மகன் அரவிந்த். அவன்தான் உன்னை மயக்கி இங்கே கொண்டு வந்தான். உன்னைத் தெருவில் பைத்தியம் போல அலைவதைப் பார்த்ததால் உன் உயிரைக் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் என்றார். நான் அதிர்ச்சியில் அவரைப் பார்த்தேன். அரவிந்த், பின்னர் உன் கணவன் கார்த்திக்கிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நீ மயக்கத்தில் இருந்தாய். அவன் உன்னை விவாகரத்து செய்வதாக பேசினான். நான் ஒன்றும் சொல்லவில்லை என்றான். அந்த இரவு நான் பார்வதி ஐயாவின் வீட்டில் தங்கினேன். சில நாட்கள் கழித்து விக்ரம் மற்றும் கார்த்திக்கின் திட்டங்கள் பற்றி மேலும் அதிர்ச்சிகரமான உண்மைகளை அறிந்தேன். பார்வதி ஐயா என்னிடம், உன் திருமணத்துக்கு முன்பு உன் சித்திக்கு விக்ரம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தான். கார்த்திக் விக்ரமின் நண்பன். நீ அவர்களின் சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்டாய் என்றார். என் மனம் கொதித்தது. ஆனால் பார்வதி ஐயா தொடர்ந்து, இப்போது நீ பலமாக இருக்க வேண்டும். அரவிந்த் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவன் முழுமனதுடன் ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்றார். நான் மறுத்தேன். ஆனால் அரவிந்த் வந்து, உனக்கு முன்பு நேர்ந்த எதற்கும் நீ காரணமில்லை. நீ ஒரு அழகான, வலிமையான பெண். எனக்கு உன்னைத் திருமணம் செய்து கொள்வதில் எந்தத் தயக்கமும் இல்லை என்றான். நான் அவன் கண்களைப் பார்த்தேன். அங்கே பொய்யோ அலட்சியமோ இல்லை. அவரது அம்மா பார்வதி ஐயா ஒருநாள் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் என்னிடம் ஒரு கடிதம் கொடுத்தார். அதில் அவரது கடந்த கால வேதனைகள் இருந்தன. அவரும் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தன் கணவனை இழந்தவர். தன் மகன் அரவிந்தின் வாழ்க்கையை நிறைவு செய்வதே தன் கடைசி ஆசை என்று எழுதியிருந்தார். அந்தக் கடிதத்தை வாசித்ததும் நான் அழுதேன். இருளில் மூழ்கிய எனக்கு பார்வதி ஐயா ஒரு விளக்காக வந்தார். சில நாட்களுக்குப் பிறகு அரவிந்தும் நானும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டோம். இன்று நான் ஒரு புது வாழ்க்கையில் இருக்கிறேன். விக்ரம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான். கார்த்திக் ஒரு விபத்தில் 2 கால்களையும் இழந்து தன்னந்தனியாக கிடக்கிறான். என் சித்திக்கு நரகத்துக்குச் செல்லும் பாதை கிடைத்திருக்கிறது. நான் என்னை மன்னித்துக் கொண்டேன். அரவிந்தன் அன்பு எனக்கு புத்துயிர் தந்தது. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய கடந்த கால நிழல்களை விட்டு ஒரு புது பொழுதை எட்டிப் பிடிக்கிறேன். இந்த பயணம் முடிந்த பிறகுதான் ஒரு பெண்ணின் வலிமை அவளுடைய அழுகையில் இல்லை, மாறாக அவள் எழும் புன்னகையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன்.